Today we are going to see two-dimensional analytical geometry. In this two-dimensional analytical geometry, we are going to see a problem in the circles. You know circles. This is x-axis and this is y-axis. A circle is given. சர்க்கிள்ங்கும் போது அது கண்டிப்பாக ஒரு சென்டர் இருக்கும், ஒரு ரேடியஸ் இருக்கும். லெட் அஸ் டேக் தி சென்டர் ஆஸ், அந்த சென்டரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஹெச் கமா கேன்னு எடுத்துக்கிறோம். ரேடியஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் எனி பாயிண்ட். திஸ் பாயிண்ட் இஸ் கேன் பி written as p of x comma y. Then its general equations, just apply the distance formula that you have known. உங்களுக்கு இது தெரிஞ்ச ஃபார்முலா தான். எப்படி இருக்கும்னா x minus h the whole square, distance formula, plus y minus k the whole square equal to r square. R represents the radius. அதாவது rங்கிறது ரேடியஸ் ஆரத்தை குறிக்கக்கூடியது. இது h, k என்பது மையப்புள்ளி, சென்டரை குறிக்கக்கூடியது. இப்போ this is the general equation of circle. இந்த சர்க்கிள்ல நம்ம என்ன நமக்கு கேட்கிற ஒரு ப்ராப்ளம், find the equation of circle with center given and also radius is also given. அப்போ சென்டர் வந்து instead of h what is available, this is h comma k ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ h equal to -3, k equal to -4 and radius r, அதாவது ஆரம்ங்கிறது இங்க r equal to 3. இதை அப்படியே கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ x மைனஸ் h வந்து -3 whole square plus y minus instead of k, k க்கு பதிலா என்ன கொடுத்திருக்குன்னா -4. கேர்ஃபுல்லா எழுதணும். இங்க மைனஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்குது. அதனால நம்ம இதை இப்படி எழுதிக்கிறோம் equal to 3 square. அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம், x minus 2 மைனஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் மாறிடும். ஸோ x plus 3 the whole square plus y plus 4 the whole square equal to 3 square. அப்ப இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்ன வரும், x square plus 6x. இப்போ பாருங்க, நம்ம அதை அந்த ரீஅரேஞ்ச் பண்ணி இப்போ இந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வருதுனால x plus 3 the whole square plus y plus 4 the whole square equal to 9. இப்போ நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா x square plus 6x plus 9 plus y square plus 8y plus 16 equal to 3 square ஓட வேல்யூ 9. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம், x square plus y square plus 6x plus 8y plus கான்ஸ்டன்ட் எல்லாம் நம்ம பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயும் ஒரு 9 இருக்கு, இதுலேயும் ஒரு 9 இருக்கு, ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடியது plus 16 equal to 0. ஆர் அதர்வைஸ் இதையும் நம்ம கூட்டிக்கிட்டு அந்த பக்கம் கொண்டு போகும்போது அந்த மைனஸ் ஆகும், திருப்பி இந்த பக்கம் வரும்போது அது பிளஸ் ஆயிடும். ஸோ நமக்கு வேண்டிய ஈக்குவேஷன் இதுதான். திஸ் இஸ் தி ரிக்வயர்டு ஈக்குவேஷன். இது நமக்கு வேண்டிய ஈக்குவேஷன். இதுதான் சிம்பிள் ப்ராப்ளம். ஒரு சென்டர் கொடுத்தா, ஒரு ரேடியஸ் கொடுத்தா எவ்வளவு அழகா நம்ம இதை செஞ்சிடலான்ட்டு. இப்போ இதே மாதிரி அடுத்த